வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு அப்டேட் வந்து பண்றதுக்குன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் என்னென்ன அப்டேட் வந்து வந்திருக்கு, அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆதார் சேவை மையத்துக்கு போய் தான் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். பட் இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பரை இந்த அப்ளிகேஷன் மூலமாவே அப்டேட் வந்து பண்ணலாம். அதுக்கான ஒரு ஃபியூச்சருமே இந்த அப்ளிகேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் இப்போ வந்திருக்க நியூ லேட்டஸ்ட் ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன்ல ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே உங்களோட ஆதார் நம்பர். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு உங்களோட ஆதார் கார்டை ஷேர் பண்ணணும்னா அதுல என்னென்ன டேட்டாஸ் அவங்களுக்கு வேணுமோ பர்டிகுலரா அந்த டேட்டாவை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபியூச்சருமே இதுல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட மொபைல் நம்பர்ல உங்களோட வீட்டில் உள்ளவங்க எத்தனை பேரோட ஆதார் கார்டு உள்ள லிங்க் ஆயிருந்தாலும் அத்தனை பேரோட ஆதார் கார்டையும் உள்ள ஈஸியா வந்து லிங்கும் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப், இன்ட்ரோடியூஸ் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி டு வித் மை ஆதார் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ நீங்க வந்து எந்த மொபைல்ல வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அதே மொபைல்ல உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற சிம் கார்டு வந்து கண்டிப்பா உள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்களா மொபைல் நம்பர். ஸோ அது எந்த சிம் கார்டோ அந்த சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா மொபைல்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அதுக்கு வந்து பேலன்ஸ் இருந்தணும், இல்லைன்னா வந்து ஃப்ரீ மெசேஜ் இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த மெசேஜ் சென்ட் ஆகி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகி என்னோட மொபைல் நம்பரும் வெரிஃபைட் ஆயிருச்சு. வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல 2 கண் வந்து பிளிங்க் ஆகும். கரெக்டா உங்களோட கண்ணையும் இந்த ஐ வந்து பிளிங்க் ஆகுதுல கரெக்டா அந்த நேர் வைக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு 2 கண்ணு காமிப்பாங்க. அந்த கண்ணு வந்து உங்களோட கண்ணோட இருக்கிற மாதிரி கரெக்டா வச்சுட்டு நீங்க உங்க கண்ணை வந்து பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான 6 டிஜிட் பின் நம்பர், இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்றதுக்கான லாகின் பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஜிட் நம்பரை நீங்க வந்து என்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே 6 டிஜிட் பின் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. இவ்வளவுதான் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்றது. அடுத்தது உங்க அப்ளிகேஷனை ஓபன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட QR கோட் வந்து இங்க வந்து காமிக்கும். ஸோ இதை கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் பார்க்க நல்லா லுக் வைஸ் நல்லாவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், இதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸ், அப்புறம் உங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய உங்களோட நேம் எல்லாமே இங்க வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் டேட்டாவை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மாஸ்க் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் இந்த மாதிரி பெருக்கலா வந்து கொஞ்சம் ஹைட் ஆகும். ஆதார் நம்பர் ஃபுல்லாவே ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட பயோமெட்ரிக்கை நீங்க லாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ இந்த ஆப்ஸ் மூலமா நீங்க லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பயோமெட்ரிக் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மறுபடியும் இதை வந்து அன்லாக் பண்ணா மட்டும்தான் உங்களோட அந்த பயோமெட்ரிக் வந்து எனபிள் ஆகும்.
அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த வெரிஃபிகேஷனே வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் இதுல வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட சேம் மொபைல் நம்பர்ல உங்களோட வீட்ல உள்ள வேற யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஏரோ மார்க் குடுத்திருக்காங்கல்ல, இத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட் அனதர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல உள்ள இன்னொரு பெர்சனோட ஆதார் நம்பர இங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஆதார் நம்பர்ல உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்தா மட்டும் இத வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இத பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஃபியூச்சர பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டு மேல கைய வச்சு இப்படி மேல ஸ்வைப் பண்ணதும், உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு வந்து நின்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மை ஆதார் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன டேட்டாஸ இப்போதைக்கு கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அத வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இத வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர ஆன்லைன்ல இந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ணி நீங்க அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் நேம் கரெக்ஷன், அப்புறம் இமெயில் ஐடி அப்டேட். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒண்ணு மட்டும் தான் வந்து இப்போதைக்கு வொர்க்கிங்ல இருக்குது. இப்போ அட்ரஸ் அப்டேட் பண்றது வொர்க்கிங்ல இல்ல, நேம் அப்டேட் வொர்க்கிங்ல இல்ல, இமெயில் ஐடியும் அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன்னா கிளிக் பண்றேன். இப்போ மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஓப்பன் ஆகுதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இது வந்து கம்மிங் சூன் அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் வந்து வரல. இது வந்து கூடிய சீக்கிரத்துல லான்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க எல்லாமே அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேம் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் சூன்ல தான் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்டேட் அதுவும் கம்மிங் சூன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு மொபைல் நம்பர மட்டும் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அப்டேட் வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமா நம்ம அப்டேட் வந்து பண்ணனும்னா 30 நாள் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 75 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் ரூ. 50 தான் நம்ம இ-சேவை மையத்துல பே பண்ணா. பட் இதுல வந்து ரூ. 75 கேட்கறாங்க. அடுத்தது நியூ மொபைல் நம்பர் கையில வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நியூ மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக் பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வெஸ்ட். பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிக்வெஸ்ட்டை சப்மிட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் வந்து பண்றது அப்படிங்கிறத பாதி ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போய் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் மொபைல் நம்பர் இங்க வந்து ஷோ ஆகும். உங்களோட நியூ மொபைல் நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மொபைல் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓடிபி வந்து கொடுக்குறேன். நியூ மொபைல் நம்பருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபியை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு, இப்போ வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நியூ நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நம்மளோட ஃபேஸ் ஐடியை போட்டு வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமான இடத்துலயும் கிளாஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஐ பிளிங்க் ஆகிற இடத்துல உங்க 2 கண்ணையும் வச்சு நீங்க பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபைட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 75 நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இந்த பேமெண்ட் வந்து பண்ணிட்டு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கான மொபைல் நம்பர் வந்து ஆன்லைன்லேயே அப்டேட்டட் ஆயிரும். மேக்ஸிமம் இது அப்டேட்டட் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி என்னோட கரண்ட் நம்பர் தான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. அதனால நான் இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அந்த ரூ. 75 நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷனுமே அவைலபிளா இருக்கு. இதுல எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ண விரும்புறீங்களோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த 30 நாளைக்குள்ள உங்களோட ஓல்டு நம்பருக்கு பதிலாக உங்களோட நியூ மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட அப்டேட்டட் வந்து ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து அப்டேட்டட் வந்து பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே இங்க வந்து பதிவாயிருக்கும். இதில் வந்து டிலேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டிலேட் பண்ணிருங்க. இல்லைன்னு நீங்களா மறுபடியும் நீங்க அப்டேட் வந்து பண்ணும்போது ஆல்ரெடி ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்னு அதை காமிச்சிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல மொபைல் நம்பரை அப்டேட்டட் வந்து பண்றது, பயோமெட்ரிக்கை லாக் பண்றது, அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவை ஷேர் பண்றது, இந்த மாதிரியான ஃபியூச்சர் மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணலாம்னு சொன்னோம்ல, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஷேர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க செலக்டிவ் ஷேர், அப்புறம் கம்ப்ளீட் ஷேர், அப்புறம் டவுன்லோட் ஆதார், இந்த மாதிரி 3 ஃபியூச்சர் இருக்கா. இதுல டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்க அப்படியே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். சிப் ஃபைலா
ஃபைலா தான் டவுன்லோட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஷேர் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டுல என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஷேர் ஆகுறது தான் கம்ப்ளீட்டட் ஷேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஷேர். செலக்ட் ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆதார்ல எந்தெந்த டேட்டாஸ நீங்க வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த டேட்டாஸ மட்டும் நீங்க செலக்ட் பண்றது தான் செலக்டிவ் ஷேர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் நேமு, அதுக்கப்புறம் டிஓபி, நெக்ஸ்ட் ஜெண்டரு, அட்ரஸ் இவ்வளவு தான் வந்து ஷேர் பண்ணணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் ஷேர் பண்ண தேவையில்ல அப்படின்னா, அதெல்லாம் அன்டிக்ல விட்டுட்டு ப்ரிவ்யூ ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ நீங்க எதை செலக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஷேர் யுவர் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஆப்ல வந்து ஷேர் பண்ணணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ஷேர் பண்ற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிப் ஃபைலா தான் வந்து ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. மொபைல்ல அந்த ஆப் இருந்தா தான் ஓப்பன் ஆகுது. அது வேற ஒரு தலைவலி. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் எல்லாம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் அப்டேட்டட் வந்து பண்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபியூச்சர். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் அப்டேட்டட் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாம இருந்தது. இப்போ அத வந்து ஆன்லைன்லயே பண்றதுக்கான அந்த ஒரு அப்டேட்டும் இந்த ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன பத்தின ஃபுல் ரிவ்யூ வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் அவங்களோட மொபைல் நம்பர மாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆதார் சேவை மையத்துக்கு போணும் அப்படிங்கிறதுக்காகவே மாற்றப்பட்டு நெறைய பேர் வந்து மாத்தாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.